ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரக்ஷிதா ரக்ஷத் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்குறோன்னா கொத்தமல்லி, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் விதைக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்றோம் காட்டில் போட்டு விட்றோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்றோங்க ஃப்ரெண்ட்ஸ். வருதான்னு போட்டுக்கிறது. இதெல்லாம் வந்துச்சுன்னா பிடுங்கிட்டு போட்டுக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இது மஞ்சள் வெங்காயம் இருக்கிற காட்டில் போடுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெங்காயம் இல்லாத இடத்துல போட்டு விட்றோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயமெல்லாம் விதைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான வேலை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது முளைக்குமா தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். முளைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயத்துக்கு மஞ்சளுக்கு போடுறோம், அதில் இதாயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லியா? இப்போ கொத்தமல்லி விதைக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீட்டு போட்டால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் வச்சு மூட முடியும், எல்லாம் மூட முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படின்னா மண்ணையும் இது மாதிரி அரைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி ரெண்டா ரெண்டாக உடச்சிட்டு வந்துக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் வச்சு இப்படி நாமுன்னா இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிடுங்கிட்டு இப்படி திரும்ப இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மா இது பண்ணோன்னா எல்லாம் இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே கீழே ஒவ்வொரு விதைங்க முளைச்சிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி விதை. இப்போ அது போய் பிடுங்கிட்டு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் விதைச்சி விட்டுட்டு இங்கே விதைக்கிறதுக்கு விவசாயிக்கு தானியங்கள் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குப்பையாகிறதுக்கு நாங்கள் இப்போது விதை ஒரு 10 கிலோ கொடுத்தாங்களா, 10 கிலோ கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 விதமான தானியங்கள். அது இப்போ நாங்கள் போட்டுவிட்டு அப்பவே ஓட்டி வெங்காயத்தை போட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கொத்தமல்லி ஒவ்வொன்று இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொத்தமல்லி விதை இருந்தது. கொத்தமல்லி அங்கங்கே ஒவ்வொரு செடி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சொரக்காய் செடி, சோம்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டவுட்டு, எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் கொத்தமல்லி வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிளகா செடி நட்டி இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் இந்த கொத்தமல்லி பிடிங்கிட்டு வரலாம். கொத்தமல்லி, சொரக்காய், அரசாணிக்காய் விதை, அப்புறம் கடுகு, சோம்பு, இந்த மாதிரி நிறையா கடலை செடி, இந்த மாதிரி நிறைய செடிங்க இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதெல்லாம் வரல. கொத்தமல்லி, இந்த சீரக செடி, கடுகு செடியெல்லாம் வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை போய் நாங்கள் பிடுங்க போகிறோம். வெறும் கொத்தமல்லி செடி மட்டும் நம்ம போய் பிடுங்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஹைப்ரிட் செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு செடியில். இப்போ அம்மா பிடுங்குறாங்க. அன்றைக்கி ஒரு சின்ன செடி நான் தெரியாமல் பிடுங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது டீ கொண்டு வந்து போசி, காலையில் டீ கொண்டு வந்து போசி அங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவும் எடுத்துகிட்டு எதையும் எடுத்துகிட்டு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரக்ஷிதா ரக்ஷத் யூடியூப் சேனலுக்கு யார் பிடிச்சி வந்துக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விவசாய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.